இமாம் புகாரி இந்த பகுதியில் அடுத்ததாக போடக்கூடிய தலைப்பு பாபு மன் ஹம்ம பி ஹசனத்தின் அவு பி சய்யா. மன் ஹம்ம பி ஹசனத்தின் அவு சய்யா. ஹம்ம அப்படின்றா செய்யணும் அப்படின்னு ஆர்வப்படுகிறது, செய்யணும் என்கின்ற ஆர்வம் ஏற்படுவது. பி ஹசனத்தின் அவு பி சய்யா. பி ஹசனத்தின் அவு பி சய்யா, ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. எண்ணம் என்பதை விட ஆர்வம் ஏற்படுகிறது. இரண்டாவது, ஒரு தீமையான விஷயத்தை செய்யணும் என்கின்ற ஆர்வம் ஏற்படுகிறது. இந்த ரெண்டு நிலையை பற்றிய செய்தி அப்படி என்ற ஹதீஸில் 6491 இலக்கம். அந்த முதலாவது சொன்ன செய்திக்கும் இரண்டாவது சொன்ன செய்திக்கும் சம்பந்தம் இருக்குது. இமாம் புகாரி முதலாவது சொன்ன செய்திக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன் அங்கேயும் ரெண்டு எண்ணங்கள் தான் என்ன செய்யுது, மாறி மாறி போகிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அதுதான். அதாவது அபூ ரஜா அல் உதாரிதி அப்படிங்கிற தாபியை அறிவிக்கிறார். அனிபின் அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி அஸ்ஸவஜல். ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி அஸ்ஸவஜல். ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி அஸ்ஸவஜல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்வி அன் ரப்பிஹி, தன் இறைவனிடமிருந்து அறிவிக்கக்கூடிய செய்தியிலே வரும். இப்படி வந்தால் நம்ம அந்த ஹதீஸுக்கு என்ன சொல்லுவோம்? ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்ற பெயர் சொல்லுவோம். ஆனால் இந்த ஹதீஸுல் குதுசி என்ற பெயர் பிற்காலத்தில் சொல்லப்பட்டதுதான். ஆரம்ப காலத்தில் செய்யல, அது சொல்லப்படலை. ஹதீஸுல் குதுசி என்ற பெயர் ஒரு முஸ்தலகுக்கு அது ஏற்றுக்கொண்டா பரவாயில்ல, ஆனால் அப்படித்தான் சொல்லணும் என்ற எந்த வளமையும் என்னது அது இல்லை. ஏன்னா ஹதீஸுல் குதுசி என்ற பெயர்ல புனிதமான செய்தி, குதுசியத்தான கதாசத்துள்ள ஒரு செய்தி அப்படின்ற அர்த்தம். மற்ற செய்தியும் அதே மாதிரி செய்தி தான், மற்ற செய்திகளும் அதே மாதிரி செய்திகள் தான். குர்ஆன் ஹதீஸ் என்று பிரிக்கிறது வேற. ஆனால் இது ஹதீஸுல் குதுசி, அதெல்லாம் கைருல் குதுசி அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். எதெல்லாம் மற்றதெல்லாம் கைருல் குதுசி அப்படின்னா புனிதமான செய்தி அல்ல அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அதனால இந்த முஸ்தலக அவ்வளவு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முஸ்தலகாக இல்லாது விட்டாலும் கூட, அதாவது இந்த வழக்காக அது இல்லாது விட்டாலும் கூட, மக்கள்கிட்ட அந்த என்னது அதை சொல்லக்கூடிய உஸூல் ஹதீஸ் அறிஞர்கள்ட்ட அதை சொல்லக்கூடிய வளமை உண்டாகி இருக்குது. ஆனால் ஆரம்பகால அறிஞர்கள் யாரும் என்னது அதை சொல்லலை. இமாம் புகாரியை எங்கேயோ அவர் ஹதீஸுல் குதுசின்னு ஒரு தலைப்பு என்ன செய்யலை, அவர் போடவில்லை என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கால கால அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்வதாக, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத். அது அவர் கருத்தை தான் அறிவிக்கிறார். அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையோட அதை அறிவிக்கல. கால இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத். இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத். அல்லாஹு தஆலா நலவுகளை எழுதினான், வஸ்ஸய்யிஆத் பாவங்களையும் எழுதினான். சும்ம பைனதாலிக், சும்ம பையனதாலிக், பின்னர் அல்லாஹு தஆலா அதை என்ன செஞ்சா விளங்கப்படுத்தினான். இது நல்லது, இது கெட்டது அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தினான். ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், யாரு ஒரு ஹசனாவை நல்லதை செய்ய வேண்டும் என்று அப்படி ஆர்வப்படுகிறார், ஃபலம் யஅமல்ஹா, ஆர்வம் வந்தாரு, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் செய்யலை, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் செய்யவில்லை. அப்படி இருந்தாலும் கதபஹல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹு தஆலா அதை என்ன செய்யறான்னு சொன்னால் அவனுக்கு பூரண ஒரு நன்மையாக அதை எழுதுகிறான். ஹசனத் ஒரு நன்மை அல்ல, ஹஸனத்தன் காமிலா, பூரண நன்மையாக அல்லாஹு தஆலா அதை எழுதுகிறான். ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதபஹல்லாஹு லஹு இன்தஹு அஷர ஹஸனாத்தின் இலா 700 லைஃபின் இலா அத்ஆஃபின் கஸீரா. அவன் அதை செய்தால், எண்ணினா செய்யல முழு நன்மை எழுதிடுறான். ஆனால் அவன் செஞ்சிட்டான் வைங்களேன், அந்த நன்மையை செய்து விட்டால் அல்லாஹ் அதற்கு 10 மடங்கு கூலியை என்ன செய்யறான், எழுதுகிறான். இலா 700 லைஃபின், எது வரைக்கும் 10 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும், 10ல இருந்து 700 மடங்கு வரைக்கும். ஒருவருக்கு 20 இருக்கும், ஒருவருக்கு 100 இருக்கும், இன்னொருவருக்கு 150 இருக்கும். அவட எண்ணங்களுக்கு ஏற்ப ஆர்வங்களுக்கு ஏற்ப 700 மடங்கு வரைக்கும் அப்படி எழுதுகிறான். இலா அத்ஆஃபின் கஸீரா, அதற்கு மேலும் அல்லாஹ் எழுதுகிறான், அதற்கு மேலும் அல்லாஹ் எழுதுகிறான். வமன் ஹம்ம பி சய்யிஅத்தின், யாராவது ஒரு பாவத்தை ஹம்ம அதாவது என்றாரு, பி சய்யிஅத்தின் ஃபலம் யஅமல்ஹா, அதை செய்யவில்லையோ, கதபஹல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, பாவத்தை அவர் ஆர்வப்பட்டாரு, செய்யல, இப்படி செய்யாததுக்காக ஒரு கூலி அல்லாஹ் எழுதுவான். ஆர்வப்பட்டார் பாவத்தில், செய்ய நினைச்சாரு, ஆனா செய்யல, நினைச்சதுக்கு பாவம் அல்ல, விட்டதுக்கு நன்மை அல்லாஹ் என்ன செய்வான், அதனை எழுதுவான். ஃபஇன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, ஆனால் அவன் ஆர்வப்பட்டு அதை செய்தால், கதபஹல்லாஹு லஹு சய்யிஅத்தன் வாஹிதா, ஒரே ஒரு தண்டனை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதுக்கு எழுதுவான். ஒரே ஒரு பாவம் அல்லாஹு தஆலா எழுதுவான். ஒரே ஒரு என்றது 10ஓட ஒப்பிடக்கூட, இல்லைன்னா அந்த ஒன்று கூட என்ன அல்லாஹ்வுடைய தண்டனை பலமான இடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 10ஓட ஒப்பிடக்கூட ஒரே ஒரு நம்ம சொல்லணும், இல்லைன்னா தண்டனை என்னது பலமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை என்பது இறைவனுடைய அருளோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் தீமையில இறைவன் நீதியாகனது இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்கணும். இறைவன் நீதியாக இருக்கிறான், அதனால அல்லாஹ் தஆலா அதில்
பன்மடங்காக எழுதல. இதுல உள்ளத்தால தீங்கை எண்ணுதல் என்றதை சரியா புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா உள்ளத்தால ஒரு மனிதன் தீங்கை எண்ணி அதை செய்யவில்லை என்றால் சரியா புரியணும். சில விஷயங்கள் இருக்குது உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம், அதல்ல இது. உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் அப்படி என்று சொன்னால், உதாரணமாக ஒருத்தர் திருடன்னு நினைக்கிறாரு, இதுல உள்ளத்துக்கோ உடலுக்கோ ரசனை கிடைக்காது. திருடன்னு நினைச்சா, திருடன்னு ஒரு ஆள் நினைக்கிறான்னு வைங்களேன், திருட்டு நினைச்சு கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டு அப்படியெல்லாம் வாழ இயலாது. சரியா? அது திருடண்ட ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா திருடினா தான் அவனுக்கு சந்தோஷம், அது திருடினா தான் சந்தோஷம். ஆனால் சில பாவமான கற்பனைகள், பாவமான எண்ணங்கள் இருக்கின்றன. இதை பொறுத்த வரைக்கும் தவறான முறையில் என்றது, தவறான முறையில் சிந்திக்கிறது, இதை போன்ற பாவங்களை, ஒரு சினிமாவை கற்பனை பண்றது, இது போன்ற பாவங்கள் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள், அது கற்பனையோடு சம்பந்தப்பட்டவைகள். இதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பாவத்தை எழுதுவான். அது உள்ளத்தை, அமலுல் குலூப். இப்போ உதாரணமாக பொறாமைப்படுறது இருக்குது. பொறாமை என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒருத்தன் டெவலப் பண்ணலாம், பிராக்டிக்கலாக வராமலே டெவலப் பண்ணிட்டு போகலாம். டெவலப் பண்ண என்ன நடக்கும்? அவனோட ஒவ்வொரு பார்வையிலும் அது வெளிப்படும், ஒவ்வொரு பார்வையிலும் வெளிப்படும். பிராக்டிக்கலா வராட்டியும், செயல்பாட்டுக்கு வராட்டியும் உள்ளத்துல அது வரலாம். அதே போல ஒத்தனை பத்தி என்ன செய்யறது? வஞ்சகம் நினைக்கிறது, குரோதம் நினைக்கிறது, இந்த போன்ற எண்ணங்களை வரத்தா இதெல்லாம் அமலுல் குலூப். அதே போன்று பொறுமையாக இருக்கிறது, ஆசை வைக்கிறது, இறைவனை அஞ்சுறது, இதுவும் உள்ளத்தின் அமல்கள். இதுக்கு நன்மை உண்டு. அமலுல் குலூப் அல்லைங்க. அதனால குர்ஆன்ல வருது என்னது? வலாக்கின் பிமா கசபத் குலூபுக்கும், உங்களது உள்ளங்கள் சம்பாதித்தவைகளுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை தருவான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? எது நம்ம பிராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு, நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒருவர் எண்ணினால், ஒருத்தனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு, திருடணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர் என்ன செய்யல, அதை செய்யவில்லை என்றால் அந்த விட்டதுக்கான நன்மை என்ன செய்கிறது? இருக்கிறது. இதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இன்னொரு அம்சம் என்ன சொன்னால், அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு. நன்மை செய்வதற்கு இஹ்லாஸ் தேவை, பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் நிபந்தனையா? எப்படி? நன்மையை செய்வதற்கு இஹ்லாஸ் தேவை, பாவத்தை விடுவதற்கு இஹ்லாஸ் நிபந்தனை. ஒருத்தர் திருடனுமே போறாரு, போற டைம்ல ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள் அங்க வந்துட்டார். சரி, இப்ப திருடையில என்ன செய்யறாரு? திரும்பி வராரு. எதுக்காக வேண்டி விட்டாரு? அல்லாஹ்வுக்காண்டி விடல. யாருக்காக வேண்டி விட்டாரு? வந்தவருக்காண்டி விட்டார். ஷிர்கா இது? ஷிர்க்னு விளங்கப்படுத்தினவனுக்கு என்ன நடக்கும்? இன்னொருத்தருக்காண்டி விடக்கூடாது. எனவே களவெடுக்கிறதா சரி என்ன முடிவு வரையும். திருட்டா ஷிர்காண்டா எது பாவம்? திருட்டா ஷிர்காண்டா எது பெரிய பாவம்? ஷிர்க் தான். எனவே இன்னொருத்தருக்காக விட்டா அது ஷிர்க். எனவே திருடிட்டே போகும், கை வெட்டினாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? அந்த முடிவுக்கு வரணும். அது பிழை. இஸ்லாம் சொல்ல பாவத்தில் இஹ்லாஸ் நிபந்தனை இல்லை, நன்மையில் தான் இஹ்லாஸ் நிபந்தனை. எது நம்ம இபாதத் என்று செய்யறோம், அது இறைவனுக்கு என்று செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குதோ அதுல தான் இஹ்லாஸ் முக்கியம், இஹ்லாஸ் நிபந்தனை. அங்க அதை விட்டா ஷிர்க். பாவத்தை விடுவதற்கு அவன் எதுக்காக விட்டாலும், பாவத்தை விட்டான்னு சொன்னால் அவனுக்கு இது எழுதப்படும். ஆனால் அதுக்கு நன்மை எழுதப்படுமா? பாவத்தை விடலாம், அதற்கு நன்மை எழுதப்படுமா என்றால் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் ஒருவர் நினைக்கிறாரு, நினைச்சிட்டு செய்யல என்றா இன்னொருத்தனுக்காக செய்யாம இருந்தா நன்மை எழுதப்பட மாட்டாது. செய்யாம இருந்தது ஓகே, இன்னொருவருக்காக செய்யாம இருந்தா நன்மை. வாப்பா இருக்கிறாரு அதனால விட்டுருவான். ஒரு 14 வயசு இளைஞன் வைங்களே, வாப்பா இருக்கிற சரி வராது, அதனால என்னது, வாப்பா எங்கெல்லாம் வேலைக்கு போறாரோ அந்த டைம்ல எல்லாம் வீட்டில் வேலை செய்யும், எல்லா சினிமா வேலை செய்யும். வாப்பா வந்தா வாப்பா காண்டி விட்டுருவார். இவருக்கு நன்மை எழுதப்படுமான்னு கேட்டா இல்ல. எவருக்கு எழுதப்படும் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆள் விடுகிறார், நினைக்கிறார் பாவத்தை செய்யணும், ஆனா விட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இவருக்கு மட்டும்தான் எழுதப்படும் என்று அறிஞர்கள் சில சொல்கிறார்கள். அதான் சரியான கருத்து. அதான் நம்ம யாருக்காக விடுகிறோம் என்பதுதான் அங்க மிக முக்கியம். எனவே பாவத்தை விடுவதில் இஹ்லாஸ் ஒரு நிபந்தனை அல்ல, நன்மையை செய்வதில் தான் இஹ்லாஸ் மிக முக்கியமான நிபந்தனை. அந்த நேரத்தில் இது ஷிர்காகிருமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாவத்தை விடுறோம் அவ்வளவுதான், நன்மையை நம்ம இறைவனுக்காகத்தான் செய்யறோம். தவறை விடுவதற்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு விடு. இன்னும் சொல்ல போனால் அப்படியான நிர்பந்தங்கள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதுதான் நல்லது. நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, நல்ல சொந்தங்களை, நல்ல மக்களை, அப்படின்னா நம்ம நல்லதாக போறதுக்கு அந்த இறுக்கம் மிக முக்கியம், அந்த இறுக்கம் மிக முக்கியம். அப்போ ஒரு மனிதன் புறவு பழக ஆரம்பிச்சிருவான், அதை பழக ஆரம்பிச்சிருவான். என்ன அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்ன சொல்றாங்க? அல் ஹைரு ஆதா, நல்லது என்பது நீங்க பழக்கப்படுத்திக் கொள்வது மட்டும்தான். நீங்க பழக்கப்படுத்தினா தான் அது நல்லது உருவாகும், இல்லைன்னா அது போயிடும் அவசரமாக அப்படின்னு சொல்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதனால நிபந்தனை இங்க யாருக்கு அந்த பாவத்தை நினைத்து விட்டு செய்யணும்னு நினைச்சிட்டு யார் விடுகிறாரோ அவருக்கு நன்மை எழுதப்படும் என்பது யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டவருக்கு. மற்றவருக்காக வேண்டி ஒருத்தர் விட வேண்டிய நிலைமை வந்தா தவறு கிடையாது, நன்மை இல்லை, அதற்கு நன்மை இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.